5 வருஷம் திமுக ஆட்சி எப்படி பாக்குறீங்க? எல்லாம் விலைவாசி ஏறிச்சு. எங்க சிறப்பா இருக்குது? பஸ் ஸ்டாண்டே ஓபன் பண்ணாம இருக்கிறாங்க. மாசமா போச்சு. காரணம் ஒன்றும் இல்லை, விலைவாசி ஆயிடுச்சு, பூரம் போத பழக்கம், ஜனங்களுக்கு வேலை இல்லை, கஷ்டங்கள் அதிகம். 4 வருஷம் ஒன்றும் சரியில்லை. இப்போ ஒரு 2 மாசமா அது இது எலெக்ஷன் வர்ற காரணத்தினால மக்களுக்கு பணம் கொடுக்கறது ஆரம்பத்தில் போக போக ரொம்ப இதாச்சு. பொம்பளைங்களுக்கு யாருக்கும் பிடிக்காத அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன் அப்படி சொல்ல? பெண்களுக்கு இலவச பேருந்து இருக்காங்க, மாசம் மாசம் 1000 ரூபா தராங்க. எங்க மாசம் மாசம் 1000 ரூபாய்? இப்போ பாருங்க, என் வீட்லயே இருக்குங்க, 5 வருஷம் இன்னும் ஒரு 1000 ரூபா கூட வாங்கல. அதுக்கு தான் பெண்கள்கிட்ட அடுத்து ஏன்னா நான் ஆட்டோ ஓட்டுறேங்க, நிறைய பேர் பேசுறதை நான் பாக்குறேன், அதை வச்சுதான் சொல்றேன். 5 வருஷம் திமுக ஆட்சி பணத்துக்காக ஒரு பணத்துக்கு 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அது பொம்பளைங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஆம்பளைங்களுக்கு ஒண்ணுமே பண்ணல. என்னுடைய கேள்வி என்னன்னா, ஆண்களுக்கு மகளிருக்கு பஸ் இலவசம், மகளிருக்கு 5000 ரூபாய் பணம் கொடுத்துட்டீங்க. பொண்டாட்டிட்டு போய் சண்டை போட்டு அவன் புறத்த கூட படிக்கிறது தேவையில்லையா? பொம்பளைங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு ஆம்பளைங்களுக்கு என்ன கொடுத்தீங்க? ஒரு டம்ளர் கொடுத்தீங்களா? இது எடப்பாடி பழனிசாமியே குக்கர் கொடுத்துருக்காரு. குக்கரு, டீ வைக்கிற குண்டா கொடுத்துருக்காரு. இதெல்லாம் எதுக்கு கொடுக்குறீங்க? பொம்பளைக்கு தானே கொடுக்குறீங்க, ஆம்பளைக்கு என்ன கொடுக்குறீங்க? கனவு காணுங்க அப்படின்னா எங்க போய் கனவே இல்லை, எங்க போய் காண்றது? டிஎம்கே அப்படிதான் இருக்குது. சரியான பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்ட ஒழுங்கு ரொம்ப மோசமா இருக்கு.